கூடலூரில் ரகசிய காதலியை அரிவாளால் வெட்டி கொடூரமாக கொலை செய்த நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். வேறு ஒருவருடன் பழக்கியதால் ஆத்திரத்தில் அரங்கேறிய சம்பவத்தின் பின்னணி என்ன? நீலகிரி மாவட்டம் கூடலூர் காசிவயல் பகுதியைச் சேர்ந்தவர் ஜெனிஃபர் கிளாடிஸ். 32 வயதான இவருக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளன. 5 ஆண்டுகளுக்கு முன்பு கருத்து வேறுபாடு காரணமாக ஜெனிஃபர் கிளாடிஸ் கணவரை பிரிந்தார். அவருடன் 2 குழந்தைகள் உள்ளன. மேலும் பெட்ரோல் விற்பனை நிலையத்தில் கண்காணிப்பாளராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு காசிம் வயல் பகுதியில் உள்ள முகமது அலி என்பவரது வீட்டில் ஜெனிஃபர் கிளாடிஸ் அரிவாளால் வெட்டப்பட்டு இறந்து கிடந்தார். இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இந்த சமயத்தில் பெண்ணை கொலை செய்ததாக கூடலூர் போலீஸ் நிலையத்தில் முகமது அலி என்பவர் சரணடைந்தார். இதனையடுத்து காவல்துறையினர் ஜெனிஃபர் கிளாடிஸ் உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தினர். அதில் ஜெனிஃபரின் கொலைக்கான பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்தன. முகமது அலிக்கு ஏற்கனவே 2 திருமணமாகி கேரளாவில் மனைவிகள் குழந்தைகளுடன் வசித்து வந்துள்ளனர். இதற்கிடையே அவர் மனைவிகளை விவாகரத்து செய்தார். இந்நிலையில் காசிம் வயலில் உள்ள அவருக்கு சொந்தமான வீடுகளை வாடகைக்கு விட்டு அதன் வாடகை தொகையை வசூலிக்கும் பணியில் ஜெனிஃபர் கிளாடிஸ் ஈடுபட்டு வந்துள்ளார். அப்போது 2 பேருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டு கணவன் மனைவி போல வாழ்ந்து வந்தனர். இதற்கிடையேதான் கூடலூரில் உள்ள ஒரு காய்கறி கடையில் பணியாற்றும் நபர் ஜெனிஃபர் கிளாடிஸிடம் அடிக்கடி பேசியதாக கூறப்படுகிறது. அதை தட்டி கேட்டதால் முகமது மற்றும் ஜெனிஃபர் இடையே தகராறு ஏற்பட்டு அதில் ஆத்திரமடைந்தவர் அரிவாளால் ஜெனிஃபரை வெட்டி கொலை செய்துள்ளார். இதனையடுத்து முகமது அலியை கைது செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். வேறு ஒரு நபருடன் பழகியதால் ரகசிய காதலியை அரிவாளால் வெட்டி கொலை செய்த நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருப்பது கூடலூரில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.